நண்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்ம அப்பா உயிரோட தான் இருக்கிறாங்க. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 7வது வசனம். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பாத்தீங்களா, இந்த உலகத்துல 2 கருத்துக்கள் உண்டு. ஒண்ணு நம்ம அருள்நாதருடைய கருத்து. அவர் நம்ம குறிச்சு என்ன நினைக்கிறாரு? நிந்தனையா நினைக்கிறாரா? அவமானமா நினைக்கிறாரா? சிறுமையா நினைக்கிறாரா? புறக்கணிக்கிறாரா? அல்லது நம்முடைய ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அவர் டிஸ்பிளீஸ்டா, ரொம்ப சமாதானமா இல்லையா? அவர் என்ன நினைக்கிறார்? அவருடைய கருத்து என்னை குறித்து என்ன? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மனுஷரின் கருத்து. மனுஷன் என்ன நினைக்கிறான்? பிரியமானவர்களே, நம்ம யாருடைய கருத்தை குறித்து கவலையோடு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாதீங்க, அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காதீங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் உங்களை குறிச்சு நல்ல கருத்துடையவனா இல்லையா? கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சரியாய் நடந்து கொள்ளணும், அதுதான் காரியம். குறிப்பிட்ட ஒரு சகோதரியே எனக்கு தெரியும். அவங்க வெளியே எல்லாத்தையும் அவ்வளவு அருமையா பேசுவாங்க, அவ்வளவு அருமையாய் பேசுவார்கள். ஆனால் தன் கணவனிடத்துல தினமும் ஒருமையில் அவரை கூப்பிட்டு சண்டையிடுவார்கள். பிரியமானவர்களே, மனுஷங்க எல்லாரும் அந்த சகோதரிக்கு ஈடாகுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்தரங்கத்தை பார்க்கிற தேவனுடைய கருத்து அந்த சகோதரியை குறித்து எப்படிப்பட்டதா இருக்கும்? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. நம்ம யாருடைய நிந்தனைக்கு கலங்குகிறோம்? யாருடைய தூஷணங்களுக்கு நம்ம பயப்படுறோம்? மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? வேதம் அப்படியாய் சொல்லுகிறதல்லவா? தேவனுடைய கண்கள், எத்தனை கண் இருக்கு நம்ம அப்பாக்கு? 7 கண்கள். அந்த 7 கண்களும் அவருடைய பிள்ளைகளுடைய அந்தரங்கமான அறைகள்ல கூட உலாவுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியம் தேவனுக்கு தெரியும். அவருடைய கண்கள் அதை பார்க்குது. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? அப்பாவுடைய சர்டிபிகேட் தான் எனக்கு முக்கியம். மனுஷருடைய நிந்தனை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். மனுஷனை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மனிதனாய் நான் காணப்பட மாட்டேன். சொல்லுவீங்களா பிரியமானவர்களே? தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் பிரியமாய் இருந்தா உங்களுக்கு எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதம். தாவீதின் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி அவரை எவ்வளவாய் உயர்த்தினார். அவருடைய காருண்யம் தாவீதை பெரியவனாய் மாற்றினதல்லவா? அதே காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்து விடுவார். பிரியமானவர்களே, சந்தோஷமாய் இருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, நாங்க யாருடைய கருத்துக்கு பயப்படுகிறோம் ஐயா? மனுஷனுடைய கருத்துக்கா, தேவனுடைய கருத்துக்கா? அப்பா, மனுஷனை திருப்திப்படுத்துகிறவர்களாயிராமல் தேவனை மாத்திரம் திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்வை எங்களுக்கு தாரும். அனுதினம் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக என் தேவனுடைய உள்ளம் என்னை குறித்து சந்தோஷப்படுகிறதான்னு ஆராய்ந்து பார்த்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, அனுதின ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.